தூத்துக்குடி தாளமுத்து நகர் நேரு காலனி பகுதியில் வெகு நாட்களாக மூடி கிடந்த கிணற்றை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி 2 பேர் உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஷேக் மதார் வழங்க கேட்கலாம். ஷேக் மதார், வணக்கம். என்ன நடந்தது? வணக்கம். தூத்துக்குடி தாளமுத்து நகரில் உள்ள நேரு காலனியில் கணேசன் என்பவர் வீட்டில் நீண்ட காலமாக கிணறு ஒன்று மூடி கிடந்தது. இந்த கிணறை சுத்தம் செய்ய வேண்டும் என மாரிமுத்து, கணேசன் உள்ளிட்ட 4 பேர்கள் இன்று பிற்பகலில் இந்த சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். முதலில் மாரிமுத்து அந்த கிணற்றுக்குள் இறங்கினார். இதைத் தொடர்ந்து அவர் கணேசன் இறங்கினார். 2 பேரும் அங்கு காணவில்லை என்பதற்காக மற்ற 2 பேர் இறங்கும் போது அவர்கள் அலற சத்தம் கேட்டது. உடனடியாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவர்கள் 2 பேரை மயக்க நிலையை நீக்கி தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். உடனடியாக தூத்துக்குடி தாளமுத்து நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் உடலை மீட்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மாரிமுத்து மற்றும் கணேசன் இருவரும் உயிரிழந்திருக்கக்கூடும். அவர்கள் உடலை மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இது குறிப்பாக தாளமுத்து நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.